போற்றுகின்றனே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் இளவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பொன்னறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவஜரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்டு பன்னிரு திறந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. நம பார்வதி பதஜே தென்னாருடைய சிவனை போற்றி. நம சிவாய வாழ்க. எல்லாம் வல்ல யாருமே வடிவமாக திகழக்கூடிய பரம்பொருளை திருவிழாலும் நமக்கு தோன்றாத்திரையாக விளங்கக்கூடிய குருமாசிரியாத்திரை தன்னுள்ளாலும் இங்கே சிறந்த முறையிலே அல்வாளிக்கின்ற பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய பேருக்கடியினாலும் இந்த அருமையானதொரு திருமணத்தை நிறுவி இந்த தன்னுடைய பூமியிலே ஒரு சிறந்ததொரு சிவ வழிபாட்டை குரு லிங்க சங்கமமாக இன்றைய தினத்திலே அந்த முப்பெரும் விழா என்று சொல்லக்கூடிய விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய நமது நல்லாசிக்கும் மதிப்புக்கும் உரிய நமது ஆதீன சீடர் ஈசான செந்தில்குமார் அவர்களை அதுபோன்று நம்மோடு அருளாசி வழங்கி எளிய முறையிலே எல்லோருக்கும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிற நமது வேளாக்குறை சன்னிதானம் அவர்களே, அதுபோன்று வரவேற்புரை நிகழ்வுரைகளெல்லாம் சிறந்த முறையிலே வழங்கி கொண்டிருக்கூடிய அம்மையார் அவர்களே, அந்த பரதநாட்டியம் ஆடிய மாதினியார், அந்த பேர் தான் ஞாபகம், மாதினியார் அவர்களே, மாதினியார், அதுபோன்று சூரிய நாராயணன் அருமையாக அந்த இளங்குரலிலே ஞானசம்பந்த பெருமான் எப்படி பாடினாரோ அதுபோல இருந்தது. அந்த 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தையும் ஒரு சேர இன்னைக்கு நினைக்கக்கூடிய தன்மையிலே அந்த குழந்தையுடைய ஒரு சிறப்பு, அந்த திருப்பூர் முருகனை பற்றிய பாடிய அந்த பாடல் அந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பு சேர்த்தது. பல இடங்களிலே அந்த குழந்தையை பற்றி பேசினா முதல்ல அந்த பாட்டு தான் அந்த குழந்தை பாடுவதை நாம் பல இடங்களிலே கேட்டிருக்கோம். ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சோம். செந்தில் சிவம் அதை ஏற்பாடு பண்ணிட்டாரு, நல்லா இருக்கு. அதுபோன்று திருக்கோயிலிருந்து வந்திருக்கூடிய அந்த சிவாச்சாரிய பெருமனாராக விளங்கக்கூடிய சரவண சிவம் அருமையாக இந்த செய்வ தன்மைகள் எல்லாம் இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப பிடிச்சது என்ன இப்போ தானே அதுதான். இப்போ அதெல்லாம் உட்காந்துக்கு பெரிய விஷயம். அந்த முகநூல்களிலே பலவாறு சைவத்தை பரப்பி வருகின்ற நமது சரவண சிவம் அருமையாக அவர்கள் பேசினார். அதனைத் தொடர்ந்து நமது ஏகலைவன் அவர்கள் அருமையாக பேசினார்கள். அதுபோன்று திருநாவுக்கரசரம் மடத்தினுடைய சாமியும் நல்லா பேசினாங்க. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பேச போகிறோம்னே தெரியல. இருந்தாலும் கூட ஆசிரியரை வாழ்த்துறை வேறு, ஆசிரியர் வேறு, அருளாசிரியை வேறு, இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துறை இப்போ அவங்கெல்லாம் பேசுனது, இவங்கெல்லாம் பேசுனது ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் பேசுறது என்ன அப்படி சொல்லணும், சொல்லி பழகணும். ஏன்னா நம்ம சைவ சமயம் இப்படித்தான் சொல்லணும்னு ஒரு மரபு இருக்குது. மரபை என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. அதுபோல் இன்றைக்கி என்ன நாயனார் விழா, நாயனார் என்ன விழா, என்ன எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க. குரு பூஜை விழா, குரு பூசைன்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் தெரிஞ்சுங்க. அதாவது மரபை நம்ம இன்னைக்குமே மாற்றுறதுக்கு நாம் தயாராக இருக்கக்கூடாது. முதல்ல பூசணின்னு சொல்லலாம், தமிழில் பூசணின்னு சொல்லலாம், பூசைன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சிறுதொழில் பெருவளவு குரு பூஜை விழா, குரு பூஜை விழா, அழகில் சோதியன்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அழகில் ஜோதியன் தான். ஜோதி வேறு, சோதி வேறு. சோதினா அந்த இதில் போட்டு சோதின்னு சாப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த இதில் ஊற்றி சொதி அது இல்லையா,
அது சோதின்னு சொன்னால் கூட சேர்த்துக்கலாம். இந்த பகுதியெல்லாம் நெல்லை பகுதியெல்லாம் வந்து நினைக்கிறேன் இல்லையா? சொதி சொதி ஆனால் அதுதான் தோணுது. ஜோதின்னா தான் சாமி தோணும். ஏன்னா யாரும் நான் தவற நினைக்க வேண்டாம். முறையை நம்ம வந்து அவர்கள் அடியார பெருமக்களே நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நம்ம வந்து மாற்றி செய்து இது பண்ணோம்னா எத்தனை புகழ் சொல் நாயனால் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சைவத்தை நாம் வந்து அதில் இருக்கிறதுக்கு பல ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் இருந்தால் தான் சைவத்தை சார முடியும். நல்லா எல்லாரும் புரிஞ்சுங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு வாய் சொல்ல உள்ளம் சொல்லுச்சு. அதனால தான் நம்ம இன்றைக்கும் சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் முறைப்படி நடக்க வேண்டுமே. ஆனால் நம்ம அடியார் பெருமக்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்களுடைய ஆசான்கள் சொல்லிக் கொடுத்த வகையிலே நாம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது அல்லவா? நானே இதை சார்ந்தவர்கள் அவர்கள் அருமையாக இந்த ஏகலைவன் பேசும்போது சொன்னார்கள், இன்னைக்கு எல்லாரும் திருநீரை பூசிட்டு இருக்காங்க, திருக்கட்டி இட்டு இருக்காங்க, ஆனால் நிலைகள் மாறுபட்டு இருக்கிறாருன்னு அருமையாக சொன்னார்கள். ஆக நம்ம சூழ்நிலை தக்கவாறு நம்ம சைவத்தை கொண்டு போவது அது எவ்வளோ சாத்தியம் இல்லை. சைவத்துக்காக நம்ம வாழ்ந்தாலும் கூட அதுக்கு நம்ம மாறி போனோம்னு வைங்க, சைவத்தில் இருப்பதனுடைய நோக்கம் நமக்கு முற்று பெறாது. பிறவி பயனை எழுதுவதற்கே நாம் இந்த சைவத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? அதை நம்ம உணர வேண்டும் அல்லவா? 6வது பிறவி மனித பிறவி. மனித பிறவினுடைய பெருந்தன்மை சைவத்தை சார்ந்திருக்கும். சைவம்னா என்ன அர்த்தம்? சமையல்னா என்ன அர்த்தம்? சபைனா என்ன அர்த்தம்? சமையல் தான். தாய்மக்கள் நிறைய இருக்கீங்களே, சமையல் பண்ணுறீங்க தானே? எல்லாம் சந்தேகமாக தலையாட்டுறீங்க. சரி, பரவாயில்ல. இங்கே சமையல் நடந்துட்டு இருக்கு அப்படி. ஆக சமையல்னா